அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார், இமைப்பொழுதும் நம் நெஞ்சை விட்டு அகலாத தலைவர் கலைஞரும் சொல்லுவார். அவரை குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நடைபயணத்தை நடத்திய நேரத்தில் அவருடைய கால் கொப்பளிக்க நடந்து சென்ற போது அவருக்கு பாதுகாவலராக கூடவே நடந்தவர்தான் அண்ணன் வைகோ அவர்கள். இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் படையோடு சமத்துவ நடைபயணத்தை நடத்துகிறார். இந்த நடைபயணத்தில் பங்கேற்கக்கூடிய பலரையும் நேர்ல அவரே தேர்வு செஞ்சிருக்கிறார். அது எப்படி தெரியுமா? இந்த இளைஞர்கள் எல்லாம் பெற்றோருடைய சம்மதத்தை பெற்றிருக்கிறார்களா? இதனால அவங்களுடைய கல்லூரியுடைய தேர்வை ஏதாவது பாதிக்குமா? அவங்களுடைய உடல் தரம் என்ன, மன உறுதி எப்படி இருக்கு, ஆர்வம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் இந்த இளைஞர் படைய அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். போதைப் பொருள், அந்த போதைப் பொருளின் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்ட நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை வலியுறுத்தி அண்ணன் வைகோ அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சமத்துவ நடைபயணம் மாபெரும் வெற்றி பெறணும். நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறது.